எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்ம வெர்டிக்கலாக பண்ண போகிறோம். ஸோ வெர்டிக்கலாக பண்ணும்போது நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏகப்பட்ட லேயர்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ செம்மையான ஒரு டியூட்டோரியல். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல உங்களுடைய ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது 19:16 ஃபுல் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு பிக்சரை பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் ஆட் பண்ண போகிறேன். இது நீங்கள் எந்த பிக்சர் வேணால் ஆட் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சினி ஸ்டாரோடைய பிக்சரை தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு எந்த அளவு பார்த்திங்கன்னா டியூரேஷன் வேணுமோ அந்த அளவு நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா லேயரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ லேயர் ஆட் பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த லேயர் பார்த்திங்கன்னா இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது ஃபுல் ஸ்க்ரீன் வைக்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா சைடில் வைங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆரஞ்சாக இருக்கக்கூடிய இமேஜஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு லேயர் ஆட் பண்ண போகிறோம். இந்த லேயரும் டவுனான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷனுக்கான ஒரு டெம்ப்ளேட் தான். இதுக்கும் பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. ஸோ பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் லேஸாக நம்மளுக்கு தெரியும். அதை கொஞ்சம் நல்லா நம்ம திக்காக காட்டணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸோ நம்ம பிளாக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டில் இருக்க பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ பட் இதில் பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த டெம்ப்ளேட்டில் நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அது இன்னும் நம்மளுக்கு திக்காக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல பார்த்திங்கன்னா இது சூஸ் பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட் இமேஜையும் பார்த்திங்கன்னா டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருப்பேன். அதை ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபுல் பண்ணிவிட்டு சென்டர் டு பேக் கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட்டு வைக்க வேண்டியது. இந்த கீழே இருக்கக்கூடிய அனிமேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை வைக்க வேண்டியது. அதை நான் வைக்கல, சாரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் இமேஜ் டவுன்லோடும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கப்பல்ஸ் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எதமாக நீங்கள் மேலேயும் வச்சுக்கலாம், கீழேயும் வச்சுக்கலாம். வேணால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீழே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த டெக்ஸ்ட்லாம் பண்ணலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டேட்டஸ் வரும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா வரணும் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஆன் பண்ணுறது இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சைடில் பிளாக்கெல்லாம் அந்த பாட்டிலில் பிளாக்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா சூப்பராக இமேஜ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. நல்ல ஆப்ஷன் தான். நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நான் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது. ஸோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களோட லோகோ இந்த மாதிரி ஆட் பண்ணுற விஷயம்லாம் நீங்கள் எங்கே வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடியோ அப்படிங்கிற இந்த ஐக்கான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆடியோவும் பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது நான் போன வீடியோவில் சொல்லல, பட் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே சைடில் ஷேர் ஐக்கான் இருக்கும். ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சைஸில் கொடுத்து இது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள், நிறைய எடிட்டிங் டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.